சென்னை போரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதி. பொதுமக்களோடு இணைந்து மருத்துவமனை வளாகத்தில் நடிகர் கஞ்சா கருப்பு போராட்டம். நாய் கடிச்ச ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடைஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம், அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணி முருகனின் அறுவடை வீடுகளில் களை கட்டிய தைப்பூச திருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று வழிபாடு. வடபழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். கடும் வெயிலில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம். தைப்பூச திருநாளில் திருப்பரங்குன்றத்தில் பால்குடம் காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்திகள். திருப்பரங்குன்றம் மலை மீது செல்லும் பக்தர்கள் சோதனைக்கு பின் அனுமதி. ஈரோடு மாவட்டம் சென்னைமலை முருகன் கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா கோலாகலம். அரோகரா முழக்கத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்ட பக்தர்கள். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கூட்ட நெரிசலால் குழந்தைகள் மயக்கம். கோவில் நிர்வாகம் முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. குன்றத்தூர் முருகன் கோவிலில் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் பக்தர்கள். விஐபி தரிசனத்திற்கு மட்டும் அனுமதிக்கப்படுவதால் அதிகாரியிடம் பக்தர்கள் வாக்குவாதம். குன்றத்தூர் முருகன் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பக்தர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு. கூட்ட நெரிசலில் சிக்கிய பக்தர்களை மீட்க முடியாமல் மருத்துவ குழுவினர் அவதி. சிறுவாபுரியில் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய திருநங்கை மீது காவல் பெண் அதிகாரி தாக்கியதாக புகார். பெண் டிஎஸ்பியை கண்டித்து திருநங்கைகள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. அடிக்கிறீங்க அறிவில்ல. தனித்துயர்ந்த குன்றுகள் தோறும் வீற்றிருக்கும் தமிழ்நல கடவுள் முருகப்பெருமானை போற்றுவோம். தாவேக தலைவர் விஜய் தைப்பூச திருநாள் வாழ்த்து. அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோருடன் தாவேக தலைவர் விஜய் 2வது நாளாக ஆலோசனை. சென்னை பனையூரில் உள்ள ஆதவ் அர்ஜுனா வீட்டில் ஆலோசனை. நேற்று ஒரே நாளில் 237 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டிய பத்திரப்பதிவுத்துறை. பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அறிக்கை. தாழ்தள மின்சார பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. விருப்பமுள்ள தனியார் நிறுவனங்கள் இணையதளம் மூலம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி முதல் ஒப்பந்த புள்ளி அளிக்கலாம் என அறிவிப்பு. கைத்தறித் துறையில் ஊழல் நடைபெறுவதாக கூறிய அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் காந்தி மறுப்பு. அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தர அளவீடுகளின்படி தரமான வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டதாகவும் விளக்கம்.
கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு கோரி அரசிடம் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். காட்பாடியில் ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணிக்கு கருவில் இருந்து 4 மாத சிசுவின் இதய துடிப்பு நின்ற நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் சிசு அகற்றம். திருப்பூர் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட விவகாரம். புதுக்கோட்டையில் பதுங்கியிருந்த கணித ஆசிரியரை கைது செய்து போலீசார் விசாரணை. புதுக்கோட்டை கிளிக்குடி அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது. மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய புகாரில் காவல்துறை நடவடிக்கை. திருச்செந்தூர் சாத்தான்குளத்தில் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து விசிகவினர் போராட்டம். தடுக்க முயன்ற போலீசாருக்கும் விசிகவினருக்கும் இடையே தள்ளுமுள். பெரம்பலூர் அருகே பெண்கள் குளிப்பதை வீடியோ எடுத்த விவகாரத்தில் 2 கைது. வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டம். ராணிப்பேட்டை அருகே காதல் திருமணம் செய்த மகனுக்கு தாய் கடும் எதிர்ப்பு. விவசாய நிலத்தில் பயிரிட விடாமல் தடுத்து கழுத்தில் கத்தியை வைத்து தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. ரெக்கார்ட் ஆயிருந்தாங்க. இது ஸ்டேஷன்ல நான் போய் கொடுக்குறேன். நான் உன்னையும் வா குத்துட்டு வா போ. ஓட ஒதுக்கிட்டு ஓட்டினா நீ உன் வேலை பாருனா நீ. கன்னியாகுமரி அருகே தேவாலயத்தின் விரிவாக்க பணிகளுக்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு. போலீசார் முன்னிலையிலேயே இருதரப்பினர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கரூர் அருகே தண்டவாளத்தில் விரிசல். எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. தென்காசி அருகே இளம்பெண் எரித்து கொலை. சம்பவ இடத்தில் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு. கேரள மலப்புரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து. கார் கவிழும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கொச்சி அருகே வீட்டின் குளியல் அறையில் பதுங்கியிருந்த 15 அடி நீள ராஜநாகத்தால் அதிர்ச்சியில் உறைந்த வீட்டின் உரிமையாளர். லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டு பாம்புபிடி வீரர். கேரளாவில் சாலைகளில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதித்ததற்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் கண்டனம். வருத்தம் தெரிவித்து கேரள அரசு அதிகாரிகள் தாக்கல் செய்த அறிக்கையை நிராகரித்த நீதிபதிகள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் உலக நாட்டு தலைவர்கள் சிஇஓக்கள் பங்கேற்பு. 2வது நாள் நடைபெறும் மாநாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்குகிறார். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி அமைக்காது.
டெல்லி தேர்தல் முடிவால் கூட்டணி கணக்கை மாற்றினார் மம்தா பானர்ஜி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பரவும் மர்ம நோய்க்கு 7 பேர் உயிரிழப்பு. GPS எனப்படும் நரம்பு சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்ட 167 பேரில் 48 பேருக்கு தீவிர சிகிச்சை. பீகாரில் இருந்து பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவிற்கு செல்ல ரயிலில் இடம் கிடைக்காததால் ஆத்திரம். ஏசி பெட்டியின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து பயணிகள் ரகளை. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் வேன் மீது லாரி மோதி கோர விபத்து. கும்பமேளாவுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த 7 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா ஜோன்மா பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. சாலைகள், மரங்கள், மலைகள் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சி. அமெரிக்க நிறுவனங்கள் வெளிநாட்டு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதை தடுக்கும் சட்டத்தை நிறுத்தி வைத்து அதிபர் டிரம்ப் உத்தரவு. இந்திய தொழிலதிபர் அதானி மீது அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஊழல் வழக்கு ரத்து செய்யப்படும் என்றும் எதிர்பார்ப்பு. வரும் சனிக்கிழமைக்குள் காசாவில் இருந்து இஸ்ரேலிய பிணை கைதிகள் மொத்தமாக விடுவிக்கப்படாவிட்டால் போர் அமைதி ஒப்பந்தம் ரத்தாகும். மாசுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவைப் போல் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் இங்கிலாந்து. கையில் விலங்கிட்டு விமானத்தில் ஏற்றப்படும் வீடியோ வெளியிட்டது இங்கிலாந்து உள்துறை அமைச்சகம். $97 பில்லியன் ஓபன் ஏஐ நிறுவனத்தை எலன் மஸ்கிற்கு விற்க சாம் ஆல்டோன் மறுப்பு. வெறும் $9 பில்லியன் எக்ஸ் தளத்தை வாங்க விரும்புவதாகவும் பதிலடி. விஜய் நடிப்பில் 2005ஆம் ஆண்டு வெளியான சச்சின் திரைப்படம் கோடை விடுமுறையில் மறு வெளியீடு. கோடையில் கொண்டாட்டம் என்று பட தயாரிப்பாளர் கலைப்புலி தானு போஸ்டர் வெளியீடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹640 உயர்ந்து 64,480 விற்பனை. சவரன் 64,000 கடந்து விற்பனையாவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி.